ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம மல்லி வந்து எது பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, இப்போ வேறு வழியே இல்லாமல் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்கே போயிட்டு விஜயவே வந்து நம்ம மல்லி வந்து கை நீட்டி அடிச்சிடுறாங்க. என்ன மல்லி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கரெக்டும், இதுதான் வந்து ஒரு தீர்வுக்கான காரணமாக இருக்க போகுது. அப்படி எதுக்காக நம்ம மல்லி அடித்தாங்க, தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது. எல்லா வழியுமே க்ளோஸ்டு. அப்படி இருக்கும்போது மனோகரனும் மல்லியும் வந்து யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையுமே வரல. கடைசியாக வந்து மனோகரன் மல்லி காதில் ஏதோ சொல்கிறாங்க. சரிண்ணா, நான் இதை செயல்படுத்தி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பத்தில் மல்லி தயங்கினாலும் மனோகரன் இருந்துக்கிட்டு, இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை மல்லி, இதை நீ பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும், இல்லைனா வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்காக இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே விஜய் ஃபோனுக்கு ஃபோட்டோஸ் போகுது. மனோகரனும் மல்லியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி. இதை கேட்ட உடனே விஜய்க்கு கோவம் வந்து வீட்டுக்கு போகிறாரு. என்னன்னு நான் பார்க்காம போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போனால் மல்லி இல்லை. மல்லி எங்க மல்லி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி வெளியே போயிருக்கா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியே போயிருக்காங்களா, இப்போவே நான் வந்து உடனே மல்லியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு ஒத்த காலில் வந்து அடம்பிடிச்சிட்டு இருக்க, முன்னே நாகும் ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மல்லியை பார்த்தே ஆகணும்னு இவர் வந்து உட்காந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லிக்கு கோவம் வருது. என்னென்ன இவர் நிலமை புரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இவர் பண்ணுறதுனால எனக்கு கோவம் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு கூட கோவம் தான் வருது மல்லி, என்ன பண்ணுறது, ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள்லாம் ரொம்பவே வந்து பெருசாக போயிட்டே இருக்குது, அதனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பண்ணலான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஐடியான்னு தெரில, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் என்னன்னு சொல்லிட்டு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி கோவத்தோடு இருக்காங்க. ஃபோன் பண்ணி மல்லி பேசுகிறாங்க. விஜய் நான் வந்துட்டுருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்க மல்லி, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தவுமே மல்லிக்கும் வந்து, விஜய் தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாதீங்க, நான் எது பண்ணாலும் அது உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும், தேவையில்லாமல் என்னை நீங்கள் சந்தேகப்படுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னையை எய்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளுமே வந்து சண்டை ரொம்ப வந்து மோசமாக வந்து வர ஆரம்பிக்கவுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது, இவ என்ன இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது நம்ம விஜய்க்கு. ஒன்று அது ஃபோனை வச்சுட்டு இப்போ விஜய் கிளம்பி போயிடுறாங்க. மல்லி வந்ததுமே வந்துட்டு மல்லி விஜய் ரொம்ப வந்து கோவமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யார் கோவமாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்கிறாங்க. என்ன மல்லி இப்படி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு வழி தெரில நீ, நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருந்து பார்க்கறது, எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் எதுவுமே வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரியே தெரியல, இதுக்கு மேலே நான் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஏன்னா வந்து விஜய் நம்மளத்துக்கு நல்லா வந்து அவரும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அதனால் இதுக்கு மேலே நான் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல், சரி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லி உடனே கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுமே வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து நடக்க ஆரம்பிக்குது. அங்கே விஜய் கோவத்தில் இருக்க, மல்லி வீட்டுக்கு வந்து விஜய் விஜய் அப்படின்ற மாதிரி கூப்பிட, விஜய் வந்து என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு இங்கே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என்னதான் விஜய் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறத நம்பாமல் என் உயிரை வாங்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தான் மல்லி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அதை கேட்க மாட்டேற, உன் விருப்பத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் நீங்கள் பாட்டுக்கும் புரியாமல் பேசாதீங்க, நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து காரணம் இல்லாமல் நான் எதையுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஆமாம் காரணம் இல்லாமல் தான் வந்து எல்லாமே பண்ணுறேன், ஆனால் நான் தான் வந்து முட்டாள்தனமாக உன்னை நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவுமே, என்ன விஜய் நீங்கள் வார்த்தைகள்லாம் இப்படி விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
2 பேருக்குமே வந்து சண்டை ரொம்பவே வந்து பெருசா போயிட்டே இருக்குமே! என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தமா என்னடா இது! இப்படி நடந்துட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா, சரி இதுக்கு மேல நான் யாரோட விஷயத்துலயுமே தலையிட விரும்பல. எனக்கு என்ன தோணுதோ அத நான் பார்த்துட்டு போறேன். இதுக்கு மேல அவங்கவங்க வேலைய பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மல்லி வந்து விஜய ஓங்கி அரைஞ்சதுல யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்கலாம் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாளா ரொம்பவே வந்து பொறுமையா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல எந்த ஒரு பொறுமையுமே வந்து செல்லாது அப்படின்ற மாரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு நம்ம மல்லி வந்து சொல்றாங்க 50 50 50 23 80 80 86 ஓகே. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நடந்தது வேற, இதுக்கு மேலே நடந்துட்டு இருக்கிறது வேற, நடக்க போகிறது வேற. பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மல்லி இவ்வளோ சூப்பராக மாஸ் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நடந்திருக்கு. பார்ப்போம் என்னென்ன பிரச்சனைகளை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.